This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue. வெல்கம் பேக் டு அவர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ். இந்த வீடியோ சீரிஸில் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து bearish Harami candlestick பேட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். bearish Harami candlestick பேட்டர்னா என்ன, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை எப்படி எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். bearish Harami candlestick பேட்டர்ன்ங்கிறது ஒரு டியூவல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஒரு ப்ரோ அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்க போகுது அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இந்த பேட்டர்னை நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரோ அப் ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் பண்ணும். இந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த புல்லிஷ் கேண்டிலோட க்ளோஷர்லேருந்து ஸ்லைட் கேப் டவுனில் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி லோவர் த லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணும். விச் மீன்ஸ் ஓப்பனிங் ப்ரைஸை விட க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருக்கும். ஒரு பியரிஷ் கேண்டிலாக க்ளோஸ் பண்ணும். இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்லி அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்ட் முடிவுக்கு வரும்போது தான் நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கும். இப்போ இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் உங்களுக்கு நடந்திருக்கிறது தெரியுது. இந்த செகண்ட் கேண்டில் பியரிஷ் கேண்டில் லோ எப்போ பிரேக் ஆகுதோ அங்கே தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். லோவர் லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியா ஆறுன டிமாண்ட் ஜோனில் நம்மளோட டார்கெட் இருக்கும். அந்த ஸ்விங் ஹை மேலே நம்மளோட ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்மளோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் போயிட்டு இதை இன்னும் லைவ் சார்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம வந்து bearish Harami candlestick பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்காக ஐ மீன் நிஃப்டி சார்ஜ். ஸோ இப்போ பார்த்தோம்னா bearish Harami candlestickோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் கிளியராக பார்க்குறீங்க ப்ரைஸ் இந்த ஏரியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இட்டுன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு தெரியும் கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் ஃபார்மேஷன் இருக்கும். கேண்டில்ஸோட ஃபார்மேஷன் க்ரீன் கலரில் இருக்கும். விச் மீன்ஸ் ப்ரைஸ் லோவர் லெவலில் ஓப்பன் ஆகி ஹையர் லெவலில் க்ளோஸ் ஆகிறது தான் நம்ம புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த புல்லிஷ் ட்ரெண்டு முடிவுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த bearish Harami candlestick பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இந்த bearish கேண்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஷருக்கு கீழே கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்லைட் கேப்போட ஃபார்ம் ஆகும். அட் தட் சேம் டைம் இந்த கேண்டில் வந்து கம்ப்ளீட்லி ஓப்பனை விட கீழே க்ளோஸ் பண்ணும். விச் மீன்ஸ் ஓப்பனை விட கீழே வந்து க்ளோஸ் பண்ணும். லோவர் ப்ரைஸில் ஓப்பனிங் ப்ரைஸை விட லோவர் ப்ரைஸில் வந்து க்ளோஸ் பண்ணும். விச் மீன்ஸ் இங்கே வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் முடிவுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து bearish ட்ரெண்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்றத சிக்னிஃபை பண்ணுறது தான் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இங்கே இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட என்ட்ரிங்கிறது இந்த கேண்டிலோட லோ வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அங்கே நம்மளோட என்ட்ரி இருக்கும். இந்த கேண்டிலோட லோ வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அந்த ஏரியாவில் நம்மளோட என்ட்ரி எடுக்கலாம். ஷார்ட் சைடுக்கான என்ட்ரி எடுத்துக்கலாம். பை பண்ணுறதுக்கான என்ட்ரி இல்லை, செல் பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் ஆறுன சப்போர்ட் ஏரியாவில் நம்மளோட டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம bearish Harami candlestick பேட்டர்ன் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இதை லைவ் சார்ட்டில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய bearish Harami candlestick பேட்டர்ன் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப ஒரு ப்ரோ அப் ட்ரெண்டில் ஒரு ப்ராப்பர் லெவல்ஸோடு வச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு நல்ல இந்த லெவல் பார்த்தோம்னா இட்ஸ் அ கிளியர் ரெசிஸ்டன்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ். இந்த கிளியர் ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ட்ரெண்டு முடிகிற டைமில் ஒரு ரெசிஸ்டன்ட் டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு Harami candlestick பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே இந்த கேண்டிலோட லோ கீழே ஒரு கேண்டில் க்ளோஷர் கொடுக்குற பட்சத்தில் என்ன 5 minutes டைம் ஃப்ரேம் ஆர் என்ன 15 minutes டைம் ஃப்ரேமில் க்ளோஷர் கொடுக்குற பட்சத்தில் அந்த லெவல் வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் சைடுக்கான ஒரு என்ட்ரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே க்ளோஷர் கொடுத்துருக்கு. அகெயின் அதே லெவலில் ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விங் ஹை மேலே கொஞ்சம் பஃபர் வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய
சப்போர்ட் லெவல்ஸை நம்ம டார்கெட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ சப்போர்ட் 1, டார்கெட் 1 அண்ட் சப்போர்ட் 2 which is here. Here which is support 2 which is target 2. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டார்கெட்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம bearish Harami candlestick பேட்டர்னை நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது. இன்னும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து bearish Harami இண்டிகேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். bearish போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வரும் bearish Harami candlestick பேட்டர்ன் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் 5 minutes டைம் ஃப்ரேம் it's a clear supply zone. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா in a 5 minutes time frame it's a clear supply zone. இந்த சப்ளை ஜோன்லேருந்து will expect a rejection வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இந்த சப்ளை ஜோனுக்கு ப்ரைஸ் வரும்போது இங்கே நம்ம பார்க்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்னா இந்த bearish Harami candlestick pattern. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸை வந்து இந்த சப்ளை ஜோனை ஹிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு bearish Harami candlestick pattern ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லோ வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அந்த ஏரியாவில் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஸோ இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டலில் பிரேக் ஆகிருக்கு. இந்த கேண்டலில் நம்மளோட என்ட்ரி இருக்கும், ஷார்ட் பொசிஷனுக்கான என்ட்ரி இருக்கும். இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே கொஞ்சம் பஃபர் வச்சுட்டு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பஃபர் வச்சு ஸ்பேஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்கிறது இந்த சப்போர்ட்டில் இருக்கும் அண்ட் செகண்ட் டார்கெட் பெரிய டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 5 minutes டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு இந்த லெவலில் இருக்கும். தேர்ட் டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு இந்த லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளோட டார்கெட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸிலி நம்மளோட ஒவ்வொரு டார்கெட்டும் அச்சீவாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இப்படி தான் நம்ம வந்து bearish Harami candlestick பேட்டர்னை நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறோம். கம்யூனிட்டி ஃபாரம் சைன் அப் ப்ராசஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். நம்மளோட க்ரோமில் வந்து சர்ச் பாரில் community.aliceblue online அப்படின்ற சைட்டை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்யூனிட்டி ஃபாரம் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இங்கே நம்ம வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சைன் அப் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம மேனுவலாக நம்மளோட மெயில் ஐடி யூசர் நேம் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து கூகுள். நான் வந்து கூகுளை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் சைன்அப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னோட மெயில் ஐடி விசிபிள் ஆயிடுது. இந்த மெயில் ஐடியை நான் வந்து சைன்அப்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தோம்னா என்னோட மெயில் ஐடி தென் என்னோட யூசர் நேம் அண்ட் நேம் கேட்குது. கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளோட கம்யூனிட்டி ஃபாரம்குள்ளே வந்துட்டோம். இந்த கம்யூனிட்டி ஃபாரமில் இந்த மேலே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கூடவே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளும் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேப் ஓப்பன் ஆயிரும். இங்கே உங்களுக்கான டவுட்ஸ் குவெரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் டாபிக்னு கொடுத்தீங்கன்னா அது போஸ்ட் ஆயிரும். எல்லாருக்கும் bearish Harami candlestick பேட்டர்ன் பற்றியும் கம்யூனிட்டி ஃபாரமோட சைன் அப் ப்ராசஸ் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.